ஹலோ மக்களே, ரீசெண்டாக ஐக்கியாவுக்கு போயிருந்தேன். அங்கே கொஞ்சம் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸ் என்னெல்லான்ட்டு தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இந்த குட்டி சாஸ்பேன் தான். இது அவுட்டர் லேயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டீலு, இன்னர் கோட் வந்து நான்ஸ்டிக் கோட்டட் கொடுத்துருக்காங்க. கிரிப் எல்லாமே நல்லா ஹேண்டில் வந்து ரொம்ப கிரிப்பாகவே நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு 4 பேர் இல்லை 2 பேர்னா கண்டிப்பாக இந்த குட்டி சாஸ்பேன் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது கூடவே ஒரு டீ ஃபில்டர்னு நினச்சி தப்பான ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டேங்க. அது டீ ஃபில்டரே இல்லைங்க, டீ தூள் போட்டதுமே எல்லாமே கீழே கொட்டுது. ஸோ இந்த சாஸ்பேன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே இருக்குது. நான் முக்கியமாக ஐக்கியாவுக்கு போன முதல் ரீசனே இந்த ஸ்டீல் கத்தி வாங்குறதுக்கு தாங்க. எப்பவுமே ஸ்டீல் கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கத்தி வந்து இது வந்து மீடியம் சைஸ், இதோட பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்கில்லட்டோட பாட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹேண்டிலுமே வந்து நல்லா கிரிப்பாக இருக்குது. அதுவுமே வந்து ஃபுல்லி ஸ்டீல் தான். இந்த ஸ்கில்லட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆச்சு. கொஞ்சம் கூட வந்து அடி பிடிக்கவே இல்லை. நான் கேசரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நாட்டு சக்கரை போட்டதுனால தான் கேசரி இந்த கலரில் வந்துருந்தது. ஸோ வாங்கின நான் எல்லா ப்ராடக்ட்டுமே நல்லா இருந்தது, அந்த ஃபில்டர் ஒன்று தவிர. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்லாம் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக ஐக்கியாவில் போய் செக் பண்ணுங்கள். நான் லிங்க்குமே ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம்.